வணக்கம்டா மாப்பிள்ள தென்காசில இருந்து. நம்ம கொஞ்ச நாளா வீடியோ போடலன்னு தப்பா நினைக்காங்க. நம்ம கோயில் கடை தீபாவளி அலப்பறங்கெல்லாம் நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் நிப்பாட்டி இருந்தோம். ஏன்னா கோயில் கடை நம்ம அங்க என்ஜாய் பண்ணியிருந்தோமா, அதனால வீடியோ போடல. இன்னையில இருந்து நம்ம வீடியோ கன்ஃபார்ம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். நம்ம இன்னைக்கு சாம்பார் வெள்ளரிக்காய் தான் நம்ம ஊர்ல இருந்து இறங்கி ஏத்திருக்கோம். வாடகை தான் ஒழுங்கா தர மாட்டேங்காங்க. ஆட்டோக்காரங்க நம்ம எந்த ஆட்டோக்காரங்கனாலும் வாடகை ஒழுங்கா கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம இன்ஜினை பார்க்க வேண்டிய இருக்கு, டீசலு, வேற டயரு, வேற தேய்மானம் எல்லாம் பார்க்கணும்ல மக்களே. அதனால மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, அந்த டீசல் கணக்கை மட்டும்தான் பண்ணுதாங்க. அதனால மித்த கணக்கெல்லாம் பண்ணாதான் நமக்கு அந்த இதே இருக்கும். நமக்கு 10 பைசா லாபம் இருக்காது. லாபம் இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்க பெரிய பணக்காரங்க ஆயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் எந்த ஆட்டோக்காரங்களும் பணக்காரனா ஆனது கிடையாது. ஏன்னா அதுல 10 பைசா லாபம் இருக்காது. அதுல மிஞ்சி போனா 100 ரூபா லாபம் இருக்கும். அதை வச்சு நம்ம இணைய முடியும். வீட்டுக்கு போனா அங்க வீட்டு செலவுக்கு அதே ஆயிரும். கல்யாணம்லாம் முடிச்சிருந்தோம்னா அவ்வளவுதான், சோழியே முடிஞ்சிடும். அந்த 100 ரூபாயில அங்க ஒன்றும் லாபம் கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம சாம்பார் வெள்ளரிக்காய் ஏத்திட்டு வந்திருக்கோம். சுரண்டைக்கு தான் ஏத்திட்டு வந்திருக்கோம். சொன்ன